அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். இன்றைக்கி சண்டே நம்மளை வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் தான் மேரேஜ் பண்ணுற வீடு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து பஸ் வந்துடும். மார்னிங் ஒரு 10 o'clockலாம் பஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் ரைஹானாவும் பஸ்ஸில் போகிறோம். ஹாஜாவும் என்னோடய ஹஸ்பண்டும் பைக்கில் வந்துடுவாங்க. ஸோ நானும் ரைஹானாவும் இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் போகும்போது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நானும் ரைஹானாவும் ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து மார்னிங் 9:50 ஆகுது. எங்கள் வீட்டில் ஒரு 10 minutes கூடவா வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு 10 o'clock காட்டும். நம்ம வீட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் மேரேஜ் பண்ணுற வீடு அப்படிங்கிறதுனால நானும் ரைஹானாவும் நடந்தே அங்கே போய் நேரத்துக்கு பஸ் வந்திருக்கோன்னு சொல்லி வேக வேகமாக போயிட்டு இருந்தேன். நல்ல வேளை பஸ் வரல. கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்றதுக்கு டைம் கிடச்சிச்சு. இன்னும் சூப்பராக ரெடியாக இருந்தா. கூட சேர்ந்து அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் போன டைமில் அங்கே நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டீ கொடுத்தாங்க எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் எல்லாருமே டீ குடிச்சிட்டு அடுத்து பஸ் வந்துருச்சு. இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ரைஹானாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே போகல. என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ இந்த மேரேஜுக்கு வந்ததில் ரைஹானாக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் பஸ்ஸில் போகிறதுனாலையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தா. அதனால் ரொம்ப ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணா. இப்போ நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து மேரேஜ் ஹாலுக்கு வந்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே லேடிஸ் எல்லாரும் மாடிக்கு போயாச்சு. லேடிஸ் எல்லாருக்குமே மாடியில் தான் இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே போயிட்டு நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு உட்காந்தாச்சு. இதோட அடுத்த பார்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.